குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது. நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழி நடத்த முடியாது. ஒரு குரு இருந்தார், நமக்கு ஒரு குரு சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார். அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம். அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமாக பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா. இவ தான் அப்பா அம்மா. குழந்தை மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சு கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள். இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை. அவள் தான் அப்பா அம்மா. கடவுள் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் படைச்சிட்டார். எல்லாத்தையும் நீ எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார். நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன், எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன். மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது, நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ, சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம், அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம். இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா, நீ சாக்லேட் சாப்பிடாத, உனக்கு சாக்லேட் வேண்டாம், இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு, இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு, இந்த ஆப்பை யூஸ் பண்ணு, இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார். அப்போ குரு வேணும். அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா, நம்ம நினைக்கிறத நம்மளால் டைரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. அப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க. யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்த உடனே சில பாலங்களை பார்த்த உடனே பயந்துருவோம். இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு. கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம். ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம். குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது. இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேலே அவருக்கு நம்பிக்கை வராது. நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும். திரும்பவும் அவர் பேசணும், திரும்பவும் பேசணும். அப்போ தான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும். அப்போ தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்லுவா இவர்கிட்ட போய் ஏன் இவரை குருவை ஏற்றுன்றேன்னு சில பேர் விமர்சிப்பா. விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும், அதையெல்லாம் தூக்கி எறியணும். எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும். நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவுதான். நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார், கரெக்ட். அப்போ இவர் தான் குரு. இதை தான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார். அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம். இந்த உலகத்தில் ஒரு குரு இருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம். அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார். இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது. அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க.
18/11/2025, அதாவது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல், அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி முதல் 17/3/2026 பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். இது நிதர்சனமான உண்மை. வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விளக்கி சொல்ல போகிறேன். பயன்படுத்திக்கங்க இந்த பதிவை. என் உறவுகளே, இந்த பதிவினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க. நிச்சயமாக மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள், பங்குனி 3ஆம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும். நோக்கம் நிறைவேறும், நல்லது நடக்கும். குற்றவாளி கூண்டிலே இருக்கக்கூடியவன் குற்றமானவன் என்று தெரிந்தாலும் கூட அவனுக்கும் நீதி வழங்க வேண்டும், அவனுக்கும் ஒரு தடவை மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள். கெட்டவனை எல்லாரும் கெட்டவனாகவே பார்ப்பாங்க. சில பேர் அவன் தப்பு பண்ணியிருப்பான், தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பான், அவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ரிஷபராசிக்காரர்கள் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஒரு காலம் இவனால் நமக்கு ஒரு உதவி நடக்கும், இதை கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார். யாரையும் அவ்வளோ லேசாக சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க ரிஷபராசி அன்பர்களே. அவன் ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும், அவன் பலரால் அவன் அவமானப்படுத்தப்பட்டவனாக இருக்கட்டும், அவனுக்கு எந்த விதத்திலையும் அருகதையற்றவனாக கூட இருக்கட்டும், அவனுக்கு பசி என்று வந்தால், உங்களிடத்தில் அவன் கையேந்த வேண்டிய நிலை வந்தால், தயவு செய்து ரிஷபராசிக்காரர்கள் பாரபட்சம் இல்லாமல் அவனுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா உங்கள் மனசு சொல்கிறது கரெக்ட். இவனால் உங்களுக்கு இன்னொரு லாபம் உங்களுக்கு ஏற்பட போகுது. குற்றவாளி என்றைக்கும் குற்றவாளி இல்லை. ஒரு திருந்துவதற்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் அவனுக்கு பண்ணுற அந்த ஒரு உதவி அவன் திருந்திடுவான். இப்போ பல பேரை திருத்த போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் நண்பர்கள், இன்னும் சொல்லப்போனால் உங்களை விரும்பக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு ஏமாற்றணும், உங்களை ஏதாவது சிக்க வைக்கணும், உங்களை கவிழ்த்துடணும் நினைக்கிறவங்க கிட்ட கூட உங்களுடைய இந்த உண்மையான அன்பும் உண்மையான பரிமாற்றமும் உங்களுக்குள்ள மனசில் ஏற்படக்கூடிய ஒரு அந்த பாசமும் அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவியினால் அவன் மாறப்போகிறான். இதை குரு நடத்தி கொடுக்க போகிறார். இதை இந்த குரு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் உண்மை. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி ஒரு பலமாக அமையப் போகிறது. கெட்டுப்போக மாட்டோம். கெட்டவனை உயர்த்துறதுனால நாம் இன்னும் உயரப்போகிறோம். ஒரு படத்தில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு படத்தை ஞாபகப்படுத்தினா ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். சிவாஜின்னு ஒரு படம், ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம், சங்கர் டைரக்ஷன். அந்த சிவாஜிக்கு தொழில் ரீதியாக ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பார் அந்த கேரக்டரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், சில ரவுடிகளை தேர்ந்தெடுப்பார். அவர் அடித்து போட்டு அவங்க பெட்டில் இருப்பாங்க. அந்த ரவுடிகளை போய் தேர்ந்தெடுத்து, நீ இனிமேல் அந்த தொழிலை விட்டுரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என் கூட இரு, உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக்கிறேன், எல்லாருக்கும் நான் உன் பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டுறேன் அப்படின்னும் போது அந்த குடும்பமே சொல்லும், என்ன மனுஷன் பாடுறா வந்திருக்கிறாங்க, எவ்வளோ நாள் தான் கெட்டது பண்ணிக்கிறீங்க, கொஞ்ச நாள் நல்லது பண்ண அப்படின்னு அந்த குடும்பத்தில் உள்ள சொல்லுவாங்க. இது ஒரு அருமையான டயலாக் அந்த இடத்துல வச்சுருப்பார் அந்த இயக்குனர். நான் படத்துக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இல்லை. இப்போ உங்களுக்கு
செய்தி அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த அடிப்பட்டவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இனிமேல் நல்லவனோடு கொஞ்ச நாள் நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்கெல்லாம் இவரோட வருவாங்க. இப்போ அந்த சிவாஜிக்கு பக்க பலம் ஏற்படும். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இவர்களை கொண்டு அழிப்பார். இவர்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை ஒன்று இருக்குது, கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது, குருவோடைய அருள் இருக்குது. இது இல்லாமல் இப்போ இந்த நேரம் இப்படி ஒரு உதவி அவருக்கு பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் நடக்கும். இது இப்போ அப்படியே ரிஷபராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இந்த ரிஷபராசி அப்படியே கால்குலேட் பண்ணும்போது இந்த ரிஷபராசிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியினால், செய்த உதவியினால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம். அப்போ பெரிய பிரச்சனைகளை எளிமையாக கடந்து வரப்போறீங்க. அது பூமி பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு மன வருத்தமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் டிவோர்ஸாக இருக்கட்டும். சார் எனக்கு சொல்கிறதுக்கே நாதி இல்லை சார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிவாஜிங்கிற கேரக்டர் ₹1 உட்காந்துருப்பார், எல்லாத்தையும் இழந்திருப்பார். கண்ணில் ஆனால் ஒரு வெறி இருக்கும், இழந்துட்டோமேங்கிற வெறி இல்லை, இப்படி இழக்க வச்சுட்டாங்களேன்னு சமூகத்தின் மீது ஒரு வெறி இருக்கும். இந்த சமூகத்தை திருத்தணும்னு முடிவெடுப்பார். இப்போ ரிஷபம் எடுக்கிற முடிவும் அதே தான். என் குடும்பத்தில் நான் யாரால் பாதிக்கப்பட்டேன், என் வாழ்க்கையில் யாரால் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய அலுவலகத்தில் யாரால் பாதிக்கப்பட்டேன், என் தொழிலில் யாரால் பாதிக்கப்பட்டனோ அவர்களுக்கு நான் இப்போ ஒரு பதிலடி கொடுக்க போகிறேன். நான் இந்த இடத்துல இதோடு முடிஞ்சிடும்னு நினச்சவங்களுக்கு என் வாழ்க்கையோட திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்க போகுதுங்கிறத அவங்களுக்கு நான் உணர்த்த போகிறேன்னு இப்போ சுவாமி என்ன பண்ணுறார், பகவான் உங்களுக்கு ஒரு சோல்ஜர்ஸ் படையை கொடுக்க போகிறார். நீங்கள் போகிற இடம், தேடுற இடமெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. ஸோ இப்போ இந்த சோல்ஜர்ஸ் படை கிடைக்கும் போது என்ன ஆகுது, மனபலம் அதிகமாகி தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணி இந்த குரு வக்கர பயிற்சியில் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் 17க்குள்ளே 2026 மார்ச் 17க்குள்ளே மீண்டும் சரிந்த விஷயங்களை மீண்டும் நீங்கள் நிமிர்த்த போகிறீர்கள். ஸோ நீங்கள் தோற்று போல ப்ரோ, நீங்கள் கெட்டு போல ப்ரோ, நீங்கள் கீழே விழுந்துடல ப்ரோ. சிஸ்டர்ஸ், நீங்களும் தான். பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், சுவாமி கண் கொண்டு பார்க்கிறார். நீங்கள் செஞ்ச கர்மா பலன் நன்மைகளை உயர்த்த போகுது. இந்த இடத்துல ஒரு குரு உபதேசம் கிடைக்க போகுது. ஸோ இந்த குரு வக்கர பயிற்சியை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இவர் 2ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 2ல் குடும்ப பலத்தில் இருக்கிறார். குடும்பத்திலே பலம், மனதிலே பலம், தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுதான் இந்த நேரம். இந்த நேரத்தில் நாம் ரொம்ப பெனிஃபிட் அடைய போகிறோம். எப்படின்னா செஞ்ச பலனால். அதனால் எதுக்கும் தயக்கமே வேண்டாம், ஃபீலிங்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டுங்க. காலம் இந்த கார்த்திகை 2லிருந்து நம்மளை புனிதப்படுத்தி காலமே நமக்கு உதவி பண்ண போகுது. அதில் மிகப்பெரிய நன்மையை ரிஷபம் அடைய போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், குரு 2ல் குடும்பஸ்தானத்தில் தனலாபத்தில் இருக்கார், உமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. இந்த நல்லதை இப்போ நாம் அனுபவிக்க போகிறோம். அப்போ நம்ம வீட்டில் என்ன தடை வந்தது, நம்ம கல்லூரி வாழ்க்கையில் என்ன தடை வந்தது, நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் என்ன தடை வந்தது, இது யாரோ ஒருத்தவங்களால் இந்த தடைகள் விலகப் போகுது. மனசில் இப்போ நம்பிக்கை அதிகமாக போகுது, வருத்தங்கள் குறைய போகுது. இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன, குருவை வணங்கணும், குரு வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும். நிச்சயமாக இந்த சமூகம் நமக்கு ஏதாவது ஒரு அநீதி, இந்த உறவுகள் ஏதாவது ஒரு அநீதியை ஏற்படுத்தியிருந்தால் நடந்திருக்கும், அதுக்கு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்க போகுது. மீண்டும் எழுந்து உட்கார போகிறோம், மீண்டும் எழுந்து நடக்க போகிறோம். ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் நவ். இந்த ரேஸில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இதுக்கு தான் இந்த குரு உங்களுக்கு பெரும்பாடுபட்டு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறார். குருவுடைய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்க போகுது. நம்புங்க, நல்லது நடக்கும். பகவான் கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க, பகவான் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க.
சிறப்புகள் உண்டாகும், நல்லது நடக்கும்.